மறுபடியுமாக உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். புத்தாண்டு தொடங்கின உடனே நாம் குடும்பமாக தனிப்பட்ட அளவிலே அநேக என்ன செய்வோம் என்றால் தீர்மானம் எடுப்போம். என்ன தீர்மானம் எடுப்போம்? இந்த ஆண்டு எங்கே போகலாம், விடுமுறைக்கு எந்த இடத்தை போய் தங்கலாம், அல்லது எந்த நாடுகளுக்கு செல்லலாம், அல்லது அநேகருக்கு நம்முடைய மதுரையில் இருக்கிற எந்த உணவு விடுதிக்கு செல்லலாம். இப்படி அநேகருக்கு ஆசை உண்டு, எங்கே போகலாம். ஆவியானவர் ஒரு தலைப்பை கொடுத்தார். நாம் போக வேண்டிய அல்லது கட்டாயம் போக வேண்டிய சில இடம் இருக்கிறது. அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4 குறிப்புகள் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுங்கள். லூக்கா 15. இந்த லூக்கா 15ஆம் அதிகாரம் ஒரு ஓமையின் அதிகாரமாகும். அதிலே 10 அங்கே 100 ஆடுகளை குறித்த ஓமை, அங்கே அதே சமயத்திலே அங்கே காணாமல் போன ஆட்டின் ஓமை, காணாமல் போன வெள்ளிக்காசியின் ஓமை, இன்னொன்று தூரம் போன இளைய குமாரனின் ஓமை என்று 3 ஓமை வருகிறது. என்னை பொறுத்தவரை அதில் 4வது ஓமை இருக்கிறது. அது என்ன ஓமை? மூத்த குமாரனின் ஓமை. அது ஒரு ஓமை தான். சரி, லூக்கா 15 எடுங்கள். அங்கே 18 வாசிக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்தில் போய், we are going to father, தகப்பனிடத்திலே நான் போக வேண்டும். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 2 குமாரர்கள் வருகிறார்கள். இந்த 2 குமாரர்கள் என்னும்போது பழைய ஏற்பாட்டிலே ஒரு 2 மகன்கள் வருகிறார்கள். அங்கே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் என்று எண்ணுகிறேன். ஆதியாகமம் 25 எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த 25ஆம் அதிகாரத்தில் என்ன வருகிறது? 27லே 28லே 2 பிள்ளைகள், ஒருவன் ஏசா, ஒருவன் யாக்கோபு. ஏசா யாரு? வனசஞ்சாரி, அவன் வேட்டையாடுகிறவன். அதாவது யாக்கோபு எப்படிப்பட்டவன்? குணசாலி, கூடாரவாசி. ஒருவன் அப்பா நேசிக்கிறார், ஒருவனை அம்மா நேசிக்கிறார், இல்லையா? யாக்கோவின் உடலுடைய ரீதி வேறு, ஏசாவின் உடல்நிலை வேறு. ஆனால் யாக்கோவின் குணம் வேறு, ஏசாவின் குணம் வேறு. யாக்கோபு வீட்டிலே தங்கியிருந்தான், குணசாலி. ஆனால் ஏசா என்ன செய்தான்? சஞ்சாரம் செய்து வேட்டையாடினான். ஆனால் தகப்பனுக்கு யாரை பிடித்தது? ஏசாவை. ஏனென்றால் வேட்டையாடி சமைத்து கொண்டு வருகிறார். இந்த 2 மகன்களிலே மூத்தவன் அல்ல, இளைவனை தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்னொரு 2 மகன்கள் வருகிறார்கள். மத்தேயு 21 எடுங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம். இந்த 21ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் ஒரு ஓமையை சொன்னார். அந்த ஓமை மிக சிறிய ஓமை. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். தகப்பனுக்கு ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருந்தது. தகப்பன் மூத்தவனை அழைத்து, என் திராட்சை தோட்டத்தில் போய் பணி செய் என்றார். உங்களுக்கு நல்ல தெரியும், யூதர்களுக்கு முதல் மகனுக்கு அவனை சேஷ்ட புத்திரப்பாக உண்டு. சொத்திலே 3லே 2 பகுதி போய்விடும். நல்ல வேளை நம்ம தமிழ்நாட்டிலோ பசுமலையிலோ இந்த சட்டம் இல்லை, இல்லையா? ஆனா இங்கே நடக்கிறது என்ன? இந்த திராட்சை தோட்டத்திலே வேலை செய்வது மூத்தவனுக்கு சாக்கியம். அதுல வேலை செய்தால் அதன் ஆசீர்வாதம் இவனுக்கு தான் வரும். ஆனா மூத்தவன் சொன்னான் முடியாது என்றான். பிறகு மனஸ்தாபப்பட்டு போனான். 2வது மகன் நம்மை போல ஆட்கள். எப்படி? ஆகட்டும் ஐயா என்று இனிமையாய் சொல்வார்கள். திராட்சை தோட்டம் பக்கமே போகல. ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? ஆண்டவருக்கு பின்னால 2 கூட்டம். ஒன்று ஆவிக்குரியவர்கள் என்று தன்னை பறைசாற்றிக் கொள்ளுகிறவர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள். 2வது கூட்டம் யார்? பாவிகள், துரோகிகள்,
விபச்சாரிகள். முதல் கூட்டத்தார் ஆண்டவருக்காக பணி செய்வோம் என்று சொன்னார்கள், வாயிலே சொன்னார்களே தவிர செய்யவே இல்லை. ஆனா இந்த பாவி கூட்டம் ஆண்டவர் அழைத்த போது முடியாது என்றார்கள். பிறகு மனஸ்தாபப்பட்டு தெய்வ பணியை செய்தார்கள். என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார், நான் மறுத்தேன், பின்னாலே மனஸ்தாபப்பட்டு வந்தேன். மோசே அப்படித்தான். இப்படி பலர் உண்டு. இன்னொரு 2 மகன்கள், அது யார்? லூக்கா 15. இந்த மகன் தகப்பனிடத்தில் போய் தன் ஆஸ்தியை கேட்கிறான். சொத்து தகப்பனுக்கு உரியதுதான், நான் உனக்கு பிரித்து கொடுக்க முடியாது என்று சொன்னால் அவன் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் தகப்பன் பிரித்து கொடுத்தான். தூர தேசத்துக்கு சென்றான், துன்மார்க்கமாய் வாழ்ந்தான், எல்லாம் குறைபட தொடங்கினான். தேசத்திலே பஞ்சம் வந்தது. அப்போது அவனுடைய வாழ்க்கையிலே சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருந்தான். வேதவசனம் சொல்கிறது, பன்றிகளை மேய்க்கிற வாய்ப்பு கிடைத்தது, பன்றியின் தவிடை தின்க ஆசையா இருந்தார். நல்ல குறிச்சிடுங்க, சாப்பிடல, ஆசையா இருந்தார். அந்த சமயத்திலே உணர்வு அடைந்து, வேதம் சொல்கிறது புத்தி தெளிந்து எங்கே வருகிறார்? தகப்பனுடைய வீட்டை யோசிக்கிறார். தகப்பன் வீட்டிலே ஏராளமான வேலைக்காரர்கள் உண்டு, பூர்த்தியான சாப்பாடு உண்டு. ஆகவே என் தகப்பனிடத்தில் போய் பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், ஆகவே என்னை மகனாக வைத்துக் கொள்ளாது, வேலைக்காரனாய் வைத்துக் கொள்வேன் என்று தீர்மானித்து விட்டு அவன் சொல்கிறான், நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். அப்படியானால் இந்த புத்தாண்டிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? We are going to house of father. தகப்பனிடத்துக்கு போவேன். நம்ம எத்தனை தப்பு செய்தாலும் நம்ம பரம தந்தையாகிய தெய்வம் மன்னிப்பார். நம்முடைய சொந்த தகப்பன் மன்னிக்க மாட்டார், உடன் பிறந்த சகோதரன் மன்னிக்க மாட்டார், மனைவி மன்னிக்க மாட்டார், நண்பர்கள் மன்னிக்க மாட்டார்கள், ஏன் விசுவாசிகள் ஊழியர்கள் கூட மன்னிக்க மாட்டார்கள். ஆனா யார் மன்னிப்பார்? தகப்பன் மன்னிக்கிறார். பாருங்கள், அவன் சொல்கிறான், என் தகப்பனிடத்தில் போகிறேன். இது என்ன என்றால் மனஸ்தாபம், மனம் திரும்புதல், நம் ஆண்டவரிடத்திலே வருகிற நிலைப்பாடை சொல்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள், தகப்பனிடத்தில் போங்க. நீங்கள் எந்த இடத்திலே விழுந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. அப்படியானால் விழுந்த இடத்தை நாம் கண்டுபிடித்து நாம் செல்ல வேண்டும். ஆகவே இது ரொம்ப முக்கியமானது. நாம் ஆண்டவருடைய சபையில இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் எனக்கு என் தகப்பனுக்கு இடையிலே உறவு எப்படி இருக்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவின் பெற்றோர்கள் பண்டிகைக்கு இயேசுவை அழைத்து போனார்கள். பண்டிகை முடித்து வருகிறார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள், இயேசு தங்கள் உறவின் கூட்டத்தோடு இருப்பார் அல்லது தங்கள் உறவின் மக்களோடு இருப்பார் என்று எண்ணினார்கள். ஆனால் தேடினால் ஆண்டவர் இல்லவே இல்லை. அநேக சமயங்களிலே சாத்தான் செய்கிற தப்பு என்னது? ஒரு சரியான வஞ்சகம் என்ன தெரியுமா? நாம் தெய்வத்தோடு இல்லாவிட்டாலும் இருக்கிறது போல எண்ணுவான். நம்ம எல்லாம் பழைய காலத்து காய டப்பா போலதான் வாழுகிறோம் இல்லையா? பழைய வாசனை. ஐயா, 1950 என்னோட ஆண்டவர் பேசினார், தரிசனம் கொடுத்தார், நான் ஜெபித்த போது அற்புதம் நடந்தது. ஆமையா, நல்லது. இன்று பேசுகிறாரா? இன்று ஆண்டவரின் பிரசன்னத்தை உணர்கிறாயா? இன்று ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்கிறாரா? இல்லவே இல்லையே. முன்பு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பிரசன்னம் வரும், கண்ணிலே தாரதாரையா கண்ணீரும். இன்னைக்கு அநேக பாடல் பாடுகிறோம், கதறுகிறோம், பிரசன்னம் இல்லவே இல்லை. காரணம் என்ன? நாம் கட்டாயம் இங்கே போக வேண்டும். தகப்பன், நம்முடைய தகப்பன் நம்முடைய ஆண்டவர் தான். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நமக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இளைய குமாரனை நான் யோசித்தேன், ஆண்டவர் தகப்பன் சொத்தை தர முடியாது என்று சொன்னால் நல்லது தானே.
ஆண்டவர் மனிதனுக்கு சுவாதீனம், சுதந்திரம் கொடுக்கிறார். இந்த சுதந்திரத்தை அவன்தான் பயன்படுத்த வேண்டும். என்னை உங்களையும் அவர் ரோபா போல அல்லது ஒரு எந்திர மனிதன் போல பயன்படுத்தவில்லை. அப்படி அவர் பயன்படுத்தியிருந்தால் வானம் உண்டா கடவுள் என்றால் வானம் உண்டாகிவிட்டு எல்லாரும் மனம் திரும்புவா என்றால் மனம் திரும்பி இருப்பார்கள். ஆண்டவர் நமக்கு முன்னால 2 பாதையை வைக்கிறார், ஜீவவெளி, மரணவெளி. 2 ஆசீர்வாதமான 2 பாதை வைக்கிறார். ஆசீர்வாதமான பாதை, இன்னொரு சாபமான பாதை. எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை மாறும். இங்கே பாருங்கள், அந்த இளைய குமாரனுக்கு வெறுமை வந்த உடனே அவன் உணர்வடைகிறான். வார்ன் வெஸ்பி என்கிறவர் அடிக்கடி எழுதுகிற ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதமான காலங்களிலே, மகிழ்ச்சியான காலங்களிலே தெய்வ சத்தம் தூரத்திலே கேட்பது போல கேட்குமா? ஆனால் துன்பம், துயரம், மரணம் வரும்போது சத்தம் எங்கே கேட்குமா? பக்கத்துல கேட்கும். இங்கே பாருங்கள், ஆசீர்வாதம் அல்ல, எல்லாம் வெறுமை. நோ ஃபுட், ஆகாரம் இல்லை. நோ ஃபைனான்ஸ், பொருளாதாரம் இல்லை. அதே சமயத்தில் நோ ஃப்ரீடம், அவனுக்கு சுதந்திரம் இல்லை. பந்தியை மேய்க்கிற வேலை. ஒரு யூதன் பந்தியை மேய்ப்பது என்பது எவ்வளவு அருவருப்பு நமக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் மனம் தெளிந்து போகிறான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அந்த 5 பாருங்கள், ஆண்டவர் துன்பத்திலும் பேசுகிறார், ஆசீர்வாதத்திலும் பேசுகிறார். லூக்கா 5 பாருங்கள். திரளான மீன்கள் கிடைத்த உடனே, அந்த ஆசீர்வாதத்தை கண்டவுடனே, லூக்கா 5:8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனிதன், என்னை விட்டு. அப்போ துன்பத்திலும் உணர்வு வருகிறது, ஆசீர்வாதத்திலும் என்ன வருகிறது? ஆனால் ஆசீர்வாத உணர்வை காட்டிலும் துன்ப உணர்வு முக்கியமானது. அப்போஸ்தலர் 9:6 பாருங்கள். சவுல் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் செய்தவர். அவனை ஆண்டவர் சந்தித்தார், அவனோடு பேசினார், அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. இந்த 3 நாட்கள் அப்பமுசியாமல் ஜெபித்து ஆண்டவர் அண்டையிலே திரும்பினான், இல்லையா? அதே சமயத்தில் லூக்கா 22:62 பாருங்கள். பேதுரு, ஆண்டவரே, எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ணினான். ஆண்டவர் திரும்பி பார்த்தார், மனங்கசந்து அழுகிறான். அவன் திரும்பினான். சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10 சொல்கிறது, அங்கே சங்கீதக்காரன் துணிகரமான பாவத்திலே விழுந்தவன் சொல்கிறான், கர்த்தாவே, என்னை புதுப்பியும், உம்முடைய பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்துக்கொடாதிரும், உம்முடைய ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்தார். அப்படியானால் இந்த முதல் செய்தியிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? என் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே நான் போவேன். நீங்க செய்த தவறை என்கிட்ட சொல்ல வேண்டாம், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்க செய்த தவறுகளையும் குறைகளையும் நீங்கள் சொல்வீர்கள், ஆனால் இந்த உலகத்திலே எவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மதிக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவரிடத்திலே சொன்னால் அவரை ஏற்றுக்கொள்வார், சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுவார், முதுகுக்கு பின்பாக எறிவார். அதனுடைய பொருள் என்ன? மறப்பார், மறைப்பார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. ஆகவேதான் என் வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு தூரமாய் நான் போன காலம் உண்டு. 50 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு நாள் என் ஆண்டவரிடத்திலே திரும்பினேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார். முதல் குறிப்பு என்ன? we are going to our father. இரண்டாவது குறிப்பு, we are going to கானான். அதாவது கானானுக்கு நாம் போக வேண்டும். எடுங்க எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம். எடுங்க எண்ணாகமம் 13. எண்ணாகமம் 13 எடுங்க. அந்த 13ல 30 பாருங்க. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை என்ன செய்வோம்? இதுல என்ன செய்வோம்? we are going to inherit, கானானை சுதந்திரிப்போம்.
அங்கே வேவு பார்க்க போன அத்தனை பேரிலே 2 பேரை தவிர மற்றவர்கள் சொன்னார்கள், அது பலத்த நெடிய ஜனங்கள் உள்ள அந்த தேசம், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடினாலும் எங்களாலே அதை சோதரிக்க முடியாது. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், எங்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம் என்றார்கள். பாருங்கள், எண்ணாமம் 14 அங்கு 8:9 பாருங்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு ஒப்பு கொடுப்பார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கானானை சுதந்திரிக்க நாம் எழுந்து செல்ல. கானான் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்த பூமி. அதை இன்னும் சொல்ல பிராமிஸ்ல. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் இவர்களுக்கு ஆயத்தம் பண்ண பிரிப்பேர்ல ஆயத்தம் பண்ண உத்தேசம். ரெண்டாவது, ஆண்டவர் பிளான் பண்ணின திட்டமிட்ட ஒரு தேசம். அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறது. சரி, வனாந்தரத்திலே போராட்டம், எகிப்திலே போராட்டம். சரி, கானானுக்குள்ளே போன உடனே மன்னா பெய்வது நின்றுவிட்டது. அங்கே பகலில் மேகமும் இரவிலே அக்னி ஸ்தம்பம் எல்லாம் மறைந்து விட்டது. ஆனா இந்த கானானிலே 7 ஜாதிகள், அந்த 7 ஜாதிகளை இவர்கள் ஜெயிக்கிறார். ஆண்டவர் அதை உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லிவிட்டார். அவர் கொடுத்த வார்த்தையின் அடிப்படையிலே, அவர் சம்பாதித்த ஜெயத்தின் அடிப்படையிலே நம்ம சுதந்திரிக்கிறோம். இன்னைக்கு பலர் என்றாங்க, நான் தூங்குவேன், நல்ல டிவி பார்ப்பேன், எல்லா கெட்ட பழக்கமும் செய்வேன், ஆனா ஆண்டவர் மாத்திரம் எனக்கு கானானை தரணும். கானானை அவர் தருவார். நீ எழுந்து யுத்தம் செய்யணும், ஆவிக்குரிய யுத்தம் செய்யணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்குள் சமாதானம், ஆனா வெளி வாழ்க்கையிலே போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம். அப்படியானால் இந்த போராட்டத்திலே நாம் ஜெயம் எடுக்க வேண்டாம். கிறிஸ்து சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். அந்த ஜெயத்தை வைத்து நாம் சுதந்திரிக்கலாம் இல்லையா? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நீங்க சிந்தித்து பாருங்க. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரித்தோமா? ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஆண்டவர் கொடுத்த விஷன் திட்டம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வெளிப்பாடுகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய உணர்வுகள், இவைகளெல்லாம் பெற்று இருக்கிறோமே. அதை சுதந்திரிக்க நாம் என்ன செய்திருக்கிறோம்? யுத்தம் செய்யணும். யுத்தம் செய்யணும்னா சபையில ஒருத்தர் சண்டைப்படக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விரோதி யாரு? சாத்தான், உலகம், மாமிசம், பிசாசு. அவனோடு நாம் போராடுவேன். முதலாவது தகப்பனிடத்தில் போக வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு வைத்த கானானை சுதந்திரிக்கணும் இல்லையா? சிலர் இருக்காங்க, அவங்க கொடுத்த கானான சுதந்திரித்த பிற்பாடு மறுபடியும் பேக் ஸ்லைடர். சாலமோனை பாருங்க, அவனை ஆசீர்வதித்தார், அப்படியே பின்வாங்கினான். அவனுடைய முடிவு பரிதாப முடிவு. உசியா நல்ல ஒரு ராஜா, அவன் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்ற பிற்பாடு, தான் மேன்மையான பிற்பாடு தெய்வத்தை விட்டு போனான். அப்ப நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் யோசிக்கணும். கானானை சுதந்திரித்தாலும் அதிலே நம்மோடு அவ இருக்கத்தக்கதாய் வாழும். அப்ப முதலாவது தகப்பனிடத்துல போகணும். இரண்டாவது கானானை சுதந்திரிக்க எழுந்து போகும். 10 பேர் அவிசுவாசத்தோடு பேசினார்கள், 2 பேர் விசுவாசத்தோடு பேசினார்கள். 10 பேருடைய கண்ணோட்டம் அது வெட்டுக்கிளியின் கண்ணோட்டம். ஆனா 2 பேருடைய கண்ணோட்டம் என்ன? தெய்வம் நம்மோடு இருந்தால் அதை சொல்லி. மூன்றாவது ஒரு குறிப்பு எடுங்கள். மூன்றாவது ஒரு குறிப்பு என்ன? சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு எப்படி இருந்தது? முதலாவது தகப்பன் வீட்டுக்கு செல்ல வேண்டும்.
இரண்டாவது கானானை சுதந்திரிக்க நாம் செல்ல வேண்டும். மூன்றாவது எதற்கு செல்ல வேண்டும் என்றால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரே ஒரு தேவாலயம் தான். அதனால 11 கோத்திரமும் பயணம் செய்து வருடத்துக்கு 3 முறை ஆலயத்துக்கு வருவாங்க. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எங்களுக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா. சங்கீதம் 27:4 பாருங்கள். சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகும், அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில். ஒரு ராஜா சொல்றார், எனக்கு ஒரே ஒரு ஆசை, ஒன்றே ஒன்று கேட்டேன், ஆண்டவருடைய ஆலயத்திலே தங்கி இருக்க வேண்டும். ஆலயம் என்றால் என்ன? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை 25 எடுங்கள். எபிரேயர் நிருபத்தை எடுங்கள், அதிலே 10ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 10ஆம் அதிகாரத்திலே அந்த 10ஆம் அதிகாரம் 25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அப்படியானால் ஆலயம் என்பது நம்முடைய ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிறார். அந்த காலத்துல எருசலேமிலே தேவாலயம் இருந்ததுனாலே 11 கோத்திரங்களும் 12 கோத்திரமும் எருசலேமுக்கு வந்ததுனாலே கோத்திர வேறுபாடுகளை எல்லாம் களைந்து தேவ ஜனங்கள் என்கிற ஒரு ஐக்கியம் வந்தது. ஆண்டவருடைய ஆலயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதிக்கிற இடம் இல்லையா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயா தேவாலயத்திலே ஆராதித்த பொழுது தேவனுடைய மகிமையை அவன் கண்டான். தேவனுடைய மகிமையை கண்டான், அழைப்பை கண்டான். ஆண்டவருடைய ஆலயம் என்பது உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் ஒரு இடம். ஆண்டவருடைய ஆலயம் என்பது நம்முடைய விண்ணப்பங்கள் அல்லது வேண்டுதல்களை தேவ சமூகத்திலே அன்னாளை போல கொட்டுகிற இடம். என்ன இடம்? ஆண்டவருடைய ஆலயம். 2 பேர் ஆலயத்துக்கு சென்றார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். அங்கே பரிசேயன் சொன்னான், நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசிக்கிறேன், ஒழுங்காக தசபாகம் கொடுக்கிறேன், பின்னால இருக்கிற அந்த ஆயக்காரனை போல் இராததினால் உம்மை தோற்றிக்கிறேன் என்றான். அவன் எப்படி வந்தானோ அப்படியே சென்றான். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணிவில்லாதபடி ஆண்டவரை பார்த்து தேவ சமூகத்திலே மார்பிலே அடித்து கொண்டு சொன்னான், தேவனே, பாவியாகிய என் மேல் என்ன செய்யும்? காரணம் என்ன? ஒருவன் அடுத்தவனை கண்டான், இன்னொருவன் தன்னையும் ஆண்டவரையும் மாத்திரம் கண்டான். அன்னைய ஆண்டவருடைய ஆலயத்திலே மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடக்கூடாது, நம்மை ஆண்டவரோடு ஒப்பிடக்கூடிய ஒரு காரியம். அப்படியான அருமையானவர்களே, ஆண்டவரின் ஆலயம்தான், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்திற்கு நடுமையம் என்னதான் சிலர் சொல்லுவாங்க, பிரதர் வீட்டில் இருந்தா நான் நல்லா ஆராதிக்கலாம். நல்லது, என்ன வீட்டில் இருந்தாலும் ஆண்டவருடைய சபையிலோடு சேர்ந்து ஆராதிக்கிறதை போல ஒரு ஆராதனை வேறு ஒன்றுமே இல்லை. தனி மரம் ஒரு நாளும் தோப்பாக மாறாது. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆராதிப்பதினாலே ஒரே குடும்பமாய் காப்பாற்றப்படுகிறோம். அப்போ பள்ளிக்கூடம் நம்மளை ரட்சிக்காது, மருத்துவமனை நம்மை ரட்சிக்காது, நம்முடைய தொழில் நம்மை ரட்சிக்காது, நம்முடைய வாகனம் நம்மை ரட்சிக்காது. அப்படியே அருமையானவர்களே, நம்முடைய எங்கே போக வேண்டும்? ஆண்டவருடைய ஆலயத்தை. முதலாவது சொன்னேன், தகப்பனிடத்தில் போக வேண்டும். இரண்டாவது கானானை சுதந்திரிக்க செல்ல வேண்டும். மூன்றாவது ஆண்டவரை ஆராதிக்க எங்க வரணும்? இந்த யூதர்கள் வருஷத்துக்கு 3 தடவை தான் வருவாங்க பண்டிகை. நம்ம சபையால சிலரும் 3 தடவை வராங்க. எப்போ வராங்க? 1ஆம் தேதி அங்கே புது வருஷ ஆராதனை, பிறகு என்ன ஆராதனை? ஈஸ்டர் கட்டாயம் வருவார்கள்.
மூன்றாவது ஆராதனை எங்க வரும்? கிறிஸ்துமஸ் வராங்க. இன்னொரு கோணத்தை சொன்னா 3 விதத்துல வராங்க. ஒருவர் திருமுழுக்கு வாரார், ஒருவர் திருவிழத்துக்கு வாரார், இன்னொருவர் திரு அடக்கத்துக்கு வாரார். இந்த வராம ஆலயத்துக்கு தப்பவே. அப்போ 3வது குறிப்பை சொன்னேன். 4வது குறிப்பு, இந்த 4வது குறிப்பு என்ன? எடுங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம். எடுங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம். அதுல 3 நான் வாசிக்கிறேன். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து என்ன வரும்? வேதமும் எருசலேமில் இருந்தும் கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். எடுங்க எபிரேயர் நிருபத்தை எடுங்க. எபிரேயர் நிருபத்தை எடுங்க. 12ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 வாசிக்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் என்று அங்கே எபிரேய நிருபாக்கியன் எழுதுகிறார். முதலாவது நாம் எங்கே போக வேண்டும்? தகப்பன் வீட்டுக்கு. இரண்டாவது எங்கே போக வேண்டும்? கானானை சுதந்திரிக்க செல்ல வேண்டும். மூன்றாவது எங்கே போக வேண்டும்? ஆண்டவரின் ஆலயத்திற்கு வர வேண்டும், போக வேண்டும். நான்காவது என்ன? சீயோனுக்கு போக. இந்த சீயோன் என்கிற வார்த்தையை நம்ம தென்னிந்திய திருச்சபையார் அடிக்கடி பயன்படுத்த மாட்டாங்க. பயன்படுத்துறவங்க யாரு? சிபிஎம் அல்லது டிபிஎம் சபையார் அதிகமா சொல்லுவா சீயோன் சீயோன் சீயோன். என்ன பாட்டு பாடினாலும் அது என்னதான் வரும்? சீயோன். என்ன ஜெபம் பண்ணாலும் என்னது? சீயோன். நானும் சின்ன வயசுல சீயோன்னா எங்கேயோ பரலோகத்தில் இருக்குன்னு நினைச்சேன். பைபிளை உருட்டி புரட்டி கமெண்ட்ரிகளை வாசித்தால் அதுல என்ன வருது தெரியுமா? சீயோன்னா எருசலேம். எருசலேமுக்கு வைக்கப்பட்ட பட்ட பெயர் தான் என்னது? சீயோன். ஆனா எபிரேய நிருபத்துல அருமையா 12ஆம் அதிகாரம் 22 சீயோன் மலையும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய என்னது? அப்போ நான் இப்ப சொல்றேன், பூமியில சீயோன் எருசலேம், பரம எருசலேமுக்கு பேர் எடுத்தப்ப சீயோன். அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பரலோகம். அப்ப நம்ம எங்க போகணும் சொல்லுங்க? அப்ப நம்ம எதுக்கு போனோம் சொல்லுங்க? பரம எருசலேமுக்கு போகணும். அப்ப பரம எருசலேமுக்கு போகணும்னா எப்போ நம்ம அழைக்கிறாரோ அது வரைந்தும் ஆயத்தமா இருக்கு. அல்லேலூயா. சங்கீதத்துல ஒரு அருமையான சங்கீதம் இப்படி வருது. எடுங்க சங்கீத புஸ்தகத்தை எடுங்க, சங்கீதத்தை எடுங்க. அந்த சங்கீதத்தில் ஒரு அருமையான சங்கீதம் இப்படி வருகிறது. என்ன வருகிறது என்றால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார், யார் அவருடைய சன்னிதானத்தில். 15ஆம் சங்கீதம். கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசுகிறவன் தானே. தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் ஆகாதவன் அவன் பார்வைக்கு எப்படிப்பட்டவன்? தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறார். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாக இருக்கிறார். 5வது வாக்கியத்தை பாருங்கள். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறார். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும். இதைய நானும் நீங்கள் உட்கார்ந்து பார்த்தா அநேகத்துல தடுமாறி இருக்கு. நமக்கு வட்டி கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா யாருக்கு தீங்கு பண்ணாம இருந்தாலும் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தியான பேச்சைய மணிக்கணக்கான செய்றோம், பேசிக்கிட்டே
இருக்கிறோம். ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாமல் இருக்கிறது போல நாம் ஆணையிட்டதிலே அதை காக்கிறோம் என்றால் குறைபட்டிருக்கிறோம். அப்படியானால் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லணும். அதுதான் செல்ல வேண்டியது. ஏசாயா 35ஆம் அதிகாரம், ஏசாயா 35:10. அந்த ஏசாயா 35ஆம் அதிகாரத்திலே 10வது வாக்கியத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்த வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் அங்கே மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். அப்போ பரலோகத்தில் எவ்வளவு ஆசீர்வாதம்! அல்லேலூயா. சிலரை நம்ம குடும்பத்திலிருந்து சிலரை அழைத்திருக்கிறார். அழைத்தது நமக்கு வேதனை, ஆனா அவர்கள் நித்தியத்தில் மகிழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையில அநேருக்கு பரலோகத்தை குறித்து நம்பிக்கை இல்லை, நரகத்தை குறித்து நம்பிக்கை இல்லை. பரலோகத்தை குறித்து நரகத்தை குறித்து நம்பிக்கை வேணுமா? சாக போற மனுஷன் போய் பேசிப்பார் சொல்லுவான். அவனுக்கு தான் பரலோகமும் நரகமும் என்ன செய்யும் தெரியும், நமக்கு நெருங்கிட்டுன்னு தெரியும். ஆனால அவர்களுக்கு நித்தியத்தை குறித்து நமக்கு என்ன உண்டு? மரணம் என்பது முற்றுப்புள்ளி அல்ல, மரணம் என்பது எண்ட் அல்ல, மரணம் என்பது மறுமைக்கு செல்கிற ஒரு வாசல். சில முந்தி போறோம், நம்மெல்லாம் பிந்தி. நான் சொல்றேன், ஆண்டவர் குறித்த நாள் வரையிலும் சுகத்தோடு பலத்தோடு நான் வாழ்ந்து ஓட்டது. 4 குறிப்பு. ஆண்டவரே, என் தகப்பனிடத்தில் திரும்ப போவேன். 2வது, கானானை சுதந்தரிக்க போவேன். 3வது, ஆண்டவரே என் ஆலயத்துக்கு செல்வேன். 4வது, பரம சீயோனாகிய எருசலேமுக்கு நான் போவேன்.